திருச்சிற்றம்பலம். தென்னாடை சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. இக்காலத்தில் நடக்கக்கூடிய சில செயல்பாட்டிற்காக எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக நம்முடைய தமிழ் காப்பிய நூல்கள் நம்முடைய வாழ்க்கை நெறிகளை அழகாக எடுத்துக் கூறுகின்றன. அவற்றில் மிக முக்கியமான ஒரு நூல் சிலப்பதிகாரமாகும். இந்த சிலப்பதிகாரம் என்பது மனிதனுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை தெளிவாக வாழ வேண்டும் என்பதற்காக நடந்த நீதி அல்லது அறத்திற்காக கூறப்படும் செயல்களாகும். அரசியல் பிழைத்தவருக்கு அறம் கூற்றாகும், உரைசாலத்தினை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். இந்த மூன்று வகையான விஷயங்களிலே உலகமே அடங்கிவிட்டது. ஒரு நாட்டை ஆள வேண்டிய அரசனாக இருந்தால் தர்மத்திற்கும் அறத்திற்கும் நீதிக்கும் கட்டுப்பட்டு அவன் இந்த உலகை ஆள வேண்டும். தவறாக ஆடுகின்ற சமயத்தில் அவனுடைய அந்த அறம் அவனை கொன்றுவிடும் என்பதற்கு இந்த சிலப்பதிகாரத்திலே பாண்டிய நாட்டை ஆளக்கூடிய பாண்டிய நெடுஞ்சோழியன் தவறான தீர்ப்பை சொன்னதின் காரணமாக கோவலனுக்கு யானை அரசன் யானை கள்வன் என்று சொல்லி உயிரை மாய்த்து கொண்டான். இது ஓர் அரசனாக இருக்கக்கூடியவன் யாராக இருந்தாலும் தர்மத்திற்கு நீதிக்கு முரண்படாமல் தர்மத்திற்கும் நீதிக்கும் அறத்திற்கும் உண்மையில்லாமல் வாழக்கூடியவனை கட்டாயமாக காலம் அவனை கொன்றுவிடும் என்பது ஒரு உண்மையான சம்பவ நிகழ்வாகும். உரைசால் பத்தினியை உயர்ந்தவர் ஏத்துவர். கண்ணகி தன் வாழ்நாளிலே தர்மம் வெல்லுமே என்று காத்திருந்த காரணத்தினால் அந்த கண்ணகியினுடைய பொறுமைக்கு தர்மமும் அறமும் வாழ்க்கையிலே பெரிய வகையான வெற்றியை தேடி தந்து ஒரு தெய்வீக பெண்ணாக இன்றைக்கு உலகமே வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வை நமக்கு எடுத்துக்காட்டக்கூடிய செயலாகும். ஊழ்வினையை உறுத்து வந்து ஊட்டும். நாம் இக்காலங்களில் செய்யக்கூடிய நல்ல செயல்களாக இருந்தாலும் சரி, கெட்ட செயல்களாக இருந்தாலும் சரி, ஒரு காலகட்டத்திலே நல்ல செயலை செய்பவனுக்கு நல்லதும் கெட்ட செயலை செய்பவனுக்கு கட்டாயமாக கெடுதலும் நடந்தே தீரும் என்பதற்கு உலக மக்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக சொல்லக்கூடிய செய்தியாக கோவலனுடைய அந்த கர்மாவினை எடுத்துக்காட்டக்கூடிய செயலாகும். இப்படி இந்த மூன்று வகையான நீதிகளுக்கும் நாம் உட்பட்டு வாழ்கின்ற சமயத்தில் நாம் இறைவனுக்கு நிகராக வாழக்கூடிய ஒரு மனிதனாக சமுதாயம் நம்மளை ஏற்றுக்கொள்ளும். அப்படித்தான் அக்காலகட்டத்திலே அரசர்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கு எண்ணற்ற உதாரணங்கள் நமக்கு எடுத்துக்காட்டக்கூடிய செயல்களாகும். தவறான தீர்ப்பு சொன்ன காரணத்தால் உயிரே மாய்த்துக் கொண்ட அழகான மன்னன். ஆகையினால் நம்முடைய வாழ்நாளில் இப்படிதான் வாழ வேண்டும், இப்படிதான் இருக்க வேண்டும் என்பதற்கு எண்ணற்ற தமிழ் இலக்கியங்கள் நமக்கு அழகாக எடுத்துக் கூறுகின்றன. அவற்றின் பிரகாரம் நாம் நடந்தாலே நம் வாழ்க்கையில் நமக்கு எப்படிப்பட்ட துன்பங்களும் துயரங்கள் வந்தாலும் கூட நொடி பொழுதில் நம்மளை எம்பெருமான் ஈசன் நம்மளை என்ன பண்ணுவார், அவற்றில் நம்மளை காப்பாற்றி நல்வழி வெளுத்துவார் என்பதற்கு இந்த சம்பவங்களால் ஒரு உதாரணமாக கருதப்படக்கூடிய விஷயங்களாகும். ஆகையினால் உலகத்திலே இக்காலகட்டத்தில் தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றோம். நாம் ஒரு தமிழனாக இருக்கின்றோம் என்பதற்கு எண்ணற்ற கோடிக்கணக்கான புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே இவ்வாக்கியம் கிடைக்கப்பெறும் என்பதற்கு நம்முடைய வாழ்வானது இப்படிப்பட்ட ஒரு புனிதமான நூல்களில் சொல்லக்கூடிய கருத்துக்கு நிகராக வாழ்கின்ற சமயத்தில் நம் வாழ்வு மட்டுமில்லாமல் நம்மளை தொடர்ந்து வரக்கூடிய நம்முடைய சந்ததிகள் வாழ்வுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எல்லோருடைய வாழ்க்கையிலும் சிவனுடைய அருளும் சிவபெருமானுடைய பக்தியும் இருக்கின்ற சமயத்தில் தவறான வழிக்கு நாம் ஒருபோதும் செல்ல முடியாது. எம்பெருமான் செல்ல விடமாட்டார். ஆகையினால் எல்லோருக்கும் சதாசிவன் அருள் கிடைத்து சிறுபுற்று வாழ்வதற்கு சதாசிவன் அருளையட்டும்.